என்னதான் நான் வேலைக்கு போய் சம்பாரிச்சாலும், என்னோட ஆம்பிஷன் எல்லாமே இந்த பியூட்டிஷியன் கோர்ஸ் தான். இத நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருந்தேன். எப்பயாச்சும் யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க இந்த மாரி பியூட்டிஷியனுக்கு கூப்பிடும்போது பிரைடல் இந்த மாரி எல்லாமே நான் போவேன். இவளோட கல்யாணத்துக்கு நான் மேக்கப் போட்டதுனால, வளகாப்புக்கும் என்னையும் மேக்கப் போட சொல்லி தான் கூப்பிட்டுருந்தா. இவங்களும் இவளோட ஹஸ்பண்ட் 2 பேருமே எங்க கடையில தான் ஒர்க் பண்ணாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி. நான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே மாடியில தான் அவங்க இருக்காங்கன்னு சொல்லி மேலே ஏறி போனேன்னா, அப்ப யாரோ கேட்டாங்க, யாரோ போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, பியூட்டிஷியன் தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. பாரதிராஜா படத்தில் வர பட்டாம்பூச்சிலாம் என்னை சுற்றி பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எனக்கு தான் வேலைக்கு போய் சம்பாதிச்சாலும் இந்த மாதிரி நம்மளோட அடையாளத்தை சொல்லும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மேக்கப் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நானும் மண்டபத்துக்கு போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வர ஆரம்பித்தாங்களா, எல்லாருமே சேர்ந்து போயிட்டு வளையெல்லாம் போட்டுட்டு அப்புறம் நலங்கு வச்சுட்டு வளைகாப்பு சாப்பாடு தான் சாப்பிட போனோம். லெமன் ரைஸு, சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் புளி சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம் அப்படின்னு 5 வகையான சாதம், வடை இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டு சைடில் அவங்க எப்போவுமே ஒயிட் ரைஸ் தான் போடுவாங்க. இவங்க என்னமோ பிரியாணி போட்டிருந்தாங்க. அது அவங்களோட கல்ச்சர் போல். நாங்கள் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு பர்மிஷன் போட்டிருந்தனால வேகமாக சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னு சொல்லி அங்கே கொடுத்த தட்டெல்லாம் வாங்கிட்டு வேலைக்கு போயிட்டோம். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.